கோட்டை மாரியம்மனுக்கு வந்திருக்கீங்க, பாத்தீங்க அம்மாவா? பார்த்து இனிமேட்டு தான் பார்க்கணும். பொங்கல் வச்சுட்டு போய் பார்க்க போறோம். ஓகே, பொங்கல் வச்சிட்டீங்களா? இல்ல இப்பதான் வைக்க வந்திருக்கோம். ஓகே, பொதுவா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை என்ன மாதிரி? கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆடி மாசமானா பொங்க வெட்ட வருவோம், மாவிளக்கு போடுவோம். அது நினைச்சது ஏதாச்சும் நடந்திருக்கா? நம்ம மாரியம்மன் கிட்ட சொன்னது ஏதாச்சும்? எனக்கு 5 வருஷமா குழந்தை இல்ல. ஓகே, இங்க அம்மனுக்கு வேண்டிதான் குழந்தை ஆச்சு. அதுல இருந்து கோட்டை மாரியம்மன் தான் ஒரு கோயில். எல்லா சாமியும் கும்பிடுவோம். இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம ஒசூர் கோட்டை மாரியம்மனுக்கு ஒரு சிறப்பு சொன்னாங்க, அதை பத்தி ஏதாச்சும்? அது சொல்லும் போதே எனக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆகும். ஒரு ஸ்பெஷல் தான். நான் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்துட்டு இருக்கேன். கோட்டை மாரியம்மனுக்கு ஒரு சிறப்பு இருக்கும்ல, அதை பத்தி ஏதாச்சும் ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சக்தியா இருக்குது இந்த சாமி. நல்லா இருக்குது. நீங்க நம்ம மனசுல நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க, நினைச்சது நடந்திருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் நினைச்சது நடந்திருக்கா நம்ம கோட்டை மாரியம்மன்? ஆமா, நான் ஸ்டடீஸ் பத்தி எல்லாம் நினைச்சது நடந்திருக்கு, வேண்டியிருக்கு. கோயிலுக்கு வார வாரம் வரேன்ப்பா. ரொம்ப நம்பிக்கை எனக்கு அம்மா மேல. வீக்லி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்து அம்மாவை பார்த்துட்டு போயிடுவேன். பார்க்கலன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான சாமி. எனக்கு நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்குது அம்மன். பயங்கர கூட்டமா இருக்குதுப்பா. ரொம்ப நார்மலா இருக்கிற கூட்டத்தை விட ரொம்ப பயங்கர கூட்டமா இருக்கு இன்னைக்கு. வாரம் இந்த மந்த் ஃபுல்லாவுமே அப்படிதான் இருக்கும் கூட்டம். வெளியூர்ல இருந்தெல்லாம் வராங்க இந்த சாமியை பார்க்கறதுக்கு. அம்மனோட பவர் வந்து அப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் நினைச்சது மேக்சிமம் எனக்கு எல்லாமே நடத்தி கொடுத்துருக்கேன் அம்மன். அதனாலதான் எனக்கு வாரம் பார்க்கணும்னு தோணும். பார்க்கலன்னா என்னால இருக்க முடியும். பொதுவா இந்த ஆடி மாசத்துல வந்துட்டா நிறைய கோயில வந்துட்டு கூழ் ஊத்துறாங்க. அதுவும் பொதுவா வந்துட்டு கோட்டை மாரியம்மன் கோயில்ல வந்து பொதுவாகவே கூழ் ஊத்துவாங்க. அதை பத்தி ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்க அப்படின்னா அது வந்து ஹீட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றக்காக அந்த டயத்துல நம்ம கூழ் குடிச்சா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த காலத்துல வச்சிருக்கிறாங்க. அதே இதை இன்னமும் பாரம்பரியமா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பொங்கல் வச்சு கூழ் ஊத்துறது கோட்டை மாரியம்மன் கோயில்ல ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கு. வாரம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் வர்றதுக்கு. எங்ககிட்ட எப்போ எல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்துட்டு போறோம் அம்மனை பாக்குறதுக்காக. நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். இந்த சிறப்பு பாத்தீங்கன்னா இந்த அழகு குத்துறது திருவிழா நடக்கும் பாத்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப சிறப்பு. அந்த மாசத்துல இருந்து தொடர்ந்து ஆடி மாசம் முடிகிற வரைக்குமே கூட்டம் எப்பவுமே இருக்கும். வெள்ளிக்கிழமை எல்லாம் கால் வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க பர்டிகுலரா நீங்க ஏதாச்சும் நினைச்சது நடந்திருக்கு? நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏதாவது மனசு கஷ்டமா இருக்குன்னா இங்க வந்து அம்மா முன்னாடி உட்காந்தா அது இந்த ஆக்சுவலா எங்க அம்மா எல்லாம் வரும் இல்லையா, அதனால நம்ம வேண்டிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஊத்துனா நாங்களுக்கு சரியாயிடுன்னு ஒரு நம்பிக்கை.